கோலம் தரும் மாமாய வண்ணனா நாராயணீயமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தே நினைவை கூட்டுகின்ற ராயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா மனம் தரும் நாராயணிய முருகெழும்புவே நம்மை காக்குவே பாகுத்வல்வேன ரத்னோஜ்வல வலய பிரதாம் चोनपानि प्रमाणेनोपात्तां वेणुनालिं प्रसृतलकमुकाङ्गुली सङ्गसारं कृत्वा वक्त्रारविन्दे सुमधुरविकसत्रागमुद्रव्यमाने सप्तब्रह्मामृतैस्त्वं शिशिरितभुवनो सिज्ज मे कर्णवेत्यो நாராயணியத்தை ஆரம்பிச்ச பட்டத்திரி குருவாயூரப்பனுடைய சுக்கிரக விக்கிரகங்களுடைய பெருமையெல்லாம் சொல்லிட்டே வரார். நாமும் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் வாலாஜாவுக்கு பக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய பூண்டி கிராமத்தில் உள்ள ருக்மிணி சத்யபாமா சமேத ஸ்ரீ வேணுகோபால சுவாமியினுடைய திருக்கோயிலில் இருந்து இந்த திவ்ய தரிசனத்தை நாம் அடைந்து கொண்டிருக்கின்றோம். கிட்டத்தட்ட இந்த கோயிலிலே இருக்கக்கூடிய அனைத்து சன்னதிகளையும் நாம் வலம் வந்தோம். இங்க இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்மனில் ஆரம்பித்து ருக்மிணி பிராட்டியான தனித்தாயார் சன்னதி, லக்ஷ்மி வராகர், லக்ஷ்மி ஹயக்ரீவர், நடுவிலே இருக்கக்கூடிய ஸ்ரீ சுதர்சன ஆழ்வான், ஆண்டாள், ஆழ்வார் ஆச்சாரியர்கள், ராமர், சீதை, லக்ஷ்மணரோடு அங்கே அமைந்திருக்கக்கூடிய ஒரு பக்த ஹனுமான், அவருக்கு எதிரே அமைந்திருக்கக்கூடிய சஞ்சீவி மலையை தூக்கியவாறு இருக்கக்கூடிய வரப்பிரசாதியான ஆஞ்சநேயன், இவர்கள் அனைவரையும் வலம் வந்து தரிசித்து விட்டு நாம் இன்னும் மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய வேணுகோபாலனை தரிசிக்கவில்லையே என்ற ஏக்கத்தோடு மறுபடியும் கொடிக்கம்பத்தை தாண்டி கருடனை பார்த்து உள்ளே நுழைகின்றோம். அங்கு இருபுறமும் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடித்தோன்றும் தோரண வாயில் காப்பானே என்று இருக்கக்கூடிய துவாரபாலகர்களை பார்த்து அவர்கள் வரவேற்க உள்ளே நுழைந்தால் கருவறைக்கு முன்னால் நமக்கு வலது பக்கம் இருக்கக்கூடிய இடத்திலே அனைத்து உற்சவ மூர்த்திகளும் அங்கே எழுந்தருளப்பட்டு இருக்கின்றார்கள். அவர்களுக்கு பின்னால் அழகான ஒரு கல் விக்கிரகத்தில் மூலமூர்த்தி போன்ற ஒரு மூர்த்தி, அவர்தான் இந்த தலத்திலே திருக்கோயிலின் பிராச்சீன மூர்த்தியாம். அதாவது முதலிலே பிரதிஷ்டை செய்யப்பட்டவர், பின்னால் இங்கு வேணுகோபாலன் கர்ப்ப கிரகத்திலே குடிகொண்டிருக்கின்றார். இந்த பிராச்சீன மகாவிஷ்ணுவையும் தரிசித்து விட்டு அந்த கண்ணனுடைய திவ்ய தரிசனத்தோடு உள்ளே நுழைகின்றோம். அங்கு அழகாக வேணுகோபாலனுடைய திருக்காட்சி. தன்னுடைய வலது காலை இடது கால் மேல், வலது திருவடியை இடது திருவடி மேல் சற்றே சாய்த்தவாறு புல்லாங்குழலை கையிலே ஏந்தி கொண்டு வேணுகோபாலனாக சற்றே இடுப்பை சாய்த்தவாறு மற்ற இரு திருக்கரங்களிலும் சங்கு சக்கரத்தை தாங்கிக் கொண்டு தனக்கே உரிதான மந்தகாசத்தோடு பகவான் நம்மை சுருண்டிருண்ட குடல் தாழ்ந்த முகத்தால் ஊதுகின்ற குடல் ஓசை வழியே என்று மகான்கள் அனுபவித்தபடி அந்த நாதமானது நம்மை மயக்க அந்த திவ்ய தரிசனத்தை அடைகின்றோம். நலம் தரும் நாராயணியத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம், அநேகமாக நம்முடைய திவ்ய தேசங்கள் அல்லது நாம் செல்லக்கூடிய திருக்கோயில்களிலே கண்ணனுடைய திருவுருவமானது வேணுகோபாலனாகவே அமைந்திருக்கின்றது. இதுதான் அவனுக்கு பிடித்த ஒரு திருக்கோலம் போலும். அதனால்தான் திவ்ய தேசங்களிலே நடக்கக்கூடிய பிரம்மோற்சவங்களில் கண்டிப்பாக ஒரு நாள் பகவானுடைய வேணுகோபாலனுடைய சாற்றுப்படி என்று சொல்லக்கூடிய அந்த திவ்ய அலங்காரமானது எந்த திருக்கோயிலாக இருந்தாலும் எந்த மூர்த்தியாக இருந்தாலும் அவனை வேணுகோபாலனாக அலங்கரித்து பார்ப்பதிலே அவர்களுக்கு மகிழ்ச்சி, கண்ணனுக்கும் மகிழ்ச்சி. அந்த ஒரு சூழ்நிலையிலே இந்த மூலவருடைய ஒரு தரிசனம், இரண்டு புறமும் ருக்மிணி சத்யபாமா சமேதனாகவும் உற்சவமூர்த்தி ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாகவும் மூலமூர்த்தி எவ்வாறு அமைந்திருக்கின்றாரோ அதே போன்று உற்சவமூர்த்தியும் சாலக்கிராம மாலையை அழகாக சார்த்தி கொண்டுள்ளார். அது மட்டுமல்ல, இவனோ நீலவண்ண கண்ணன். ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் அதே திருமேனியோடு இவனை வர்ணித்திருக்கின்றார்கள்.
ஆகவே இவனும் அழகாக நீலக்கல் பதிக்கப்பட்ட மாலையை சாத்திக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை உற்சவமூர்த்தியிடத்திலே திவ்ய தரிசனத்தை நாம் அடைகின்றோம். சற்றே அவனுடைய திருமுடியை நாம் நோக்கினோமே ஆனால் பளபளப்பான அழகான ஒரு முகம், அதற்கு மேல் உத்தமமான ஒரு கிரீடம், அந்த கிரீடத்தை சுற்றி அழகாக சார்த்தப்பட்ட ராஜ அலங்காரத்தோடு இருக்கக்கூடிய தலைப்பாகை கொண்டையோடு பகவான் இங்கு உற்சவமூர்த்தியாக நமக்கு திவ்ய தரிசனத்தை அளிக்கின்றானாம். அது மட்டுமல்லாமல் இவனுக்கு ரோகிணி நட்சத்திரத்தில் பிரதிவாதம் இங்கு அபிஷேகம், அதாவது திருமஞ்சன வைபவமானது தவறாமல் இங்கு நடக்கப்படுகின்றது. வருஷ உற்சவங்களும் இங்கு நடக்கின்றது. பூண்டி பந்துஜன சபையின் சார்பாக இந்த கோயிலானது பராமரிக்கப்பட்டு வருகின்றது. இந்த மூல உற்சவமூர்த்தியினுடைய திவ்ய தரிசனத்திலே மயங்கி அவனை தியானம் செய்து கொண்டு இது போன்ற விக்கிரகங்கள் நாம் தியானித்தோமே ஆனால் அவன் எந்த இடத்திலே இருந்தாலும் நமக்கு ஆபத்து காலத்திலே நம்மை காப்பதற்காக அவன் ஓடி வருவான் என்று பட்டத்திரி கூறி அதற்குண்டான பூந்தானத்தினுடைய கதையை நாம் நேற்று சிந்தித்தோம். பூந்தானமானவர் ராஜமுத்திரை உள்ள ஒரு மோதிரத்தை பாகவத சப்தாகத்திற்காக அரசனிடமிருந்து பெற்று வருகின்றார். இவர் முதல் நாள் குருவாயூரிலே சொற்பொழிவை செய்யும் போது கண்ணன் ஆபத்து காலத்தில் கண்டிப்பாக கூட வருவான் என்று கூறுவார்கள் என்ற ஒரு வார்த்தையை கூறியதால் கண்ணன் இவருக்கு ஒரு சோதனையை உண்டாக்கி திருடர்கள் இவரை வழிமறிக்க அந்த சந்தர்ப்பத்திலே அவர்களிடத்திலே இவர் உயிர் பறிபோகும் என்ற ஒரு நிலை வந்த போது யாத்வாரா திரௌபதி பிராணே யாத்வாரா கஜரக்ஷனே மையார்த்தே கருணாமூர்த்தே சாத்வாரா கதாகரே, என்னை காப்பாற்று கிருஷ்ணா என்று கதற அடுத்த நிமிஷத்திலேயே ஒரு குதிரை வரக்கூடிய சத்தம் கேட்டது. அந்த குதிரையிலே பார்த்தால் மாங்காட்டு அச்சன் என்று சொல்லக்கூடிய எந்த அரசனுடைய அரண்மனையிலிருந்து இவர் வெகுமதிகளை பெற்றுக் கொண்டு வந்தாரோ அந்த அரசனிடத்தில் இருக்கக்கூடிய சேனாதிபதி திடீரென்று இந்த குதிரையிலே இங்கு வந்து கொண்டிருக்கின்றார். அவரும் 7 நாட்களும் அரசனோடு அமர்ந்து இந்த பாகவத பிரவச்சனத்தை கேட்டிருக்கின்றார். அதனால் அவரை பார்த்தவுடன் இவருக்கு அடையாளம் தெரிஞ்சுவிட்டது. மாங்காட்டு அச்சன், நீங்கள் எங்கு இங்கே வந்தீர்கள் என்றார். இந்த குதிரை வர சத்தத்தையும் ராஜாவினுடைய சேனாதிபதியையும் பார்த்த திருடர்கள் அடுத்த நிமிஷமே அங்கிருந்து மறைந்து விட்டனர். தன்னுடைய உயிரானது காப்பாற்றப்பட்டதை பார்த்து எல்லாம் கிருஷ்ணனுடைய அனுகிரகம் என்று பூந்தானம் நன்றியை தெரிவிக்கக்கூடிய வகையிலே மாங்காட்டு அச்சனுக்கு கையை கூப்பினார். அப்போது அவர் கூறினார், நீங்கள் தனியாக மாட்டு வண்டியிலே செல்ல வேண்டாம், அந்த பாகவத ஓலை சுவடிகளை மூட்டையாக கட்டிக் கொள்ளுங்கள், குதிரையிலே என் பின்னால் அமர்ந்து கொள்ளுங்கள், நான் குருவாயூரை தாண்டி அதற்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு கிராமத்திற்கு அரசாங்க விஷயமாக சென்று கொண்டிருக்கின்றேன், உங்களை வழியில் எங்காவது நான் இறக்கி விடுகின்றேன், இல்லை என்றால் நீங்கள் செல்ல வேண்டிய உங்களுடைய ஊரான அங்காடிபுரத்தில் விட்டு கூட நான் செல்லுகின்றேன் என்று சொன்னாராம். இதை கேட்டவுடன் பூந்தானம், நீங்கள் குருவாயூர் வழியாக செல்வதாக இருந்தால் எனக்கு ஒரு உதவி செய்யுங்கள், நான் இந்த சூழ்நிலையில் குருவாயூரப்பனால் காப்பாற்றப்பட்டுள்ளேன், அந்த குருவாயூரப்பனே உங்களை தக்க சமயத்திலே என்னை காப்பாற்றுவதற்காக இங்கே அனுப்பி உள்ளான், அதனால் காலை நிர்மால்ய தரிசனத்திற்குள் 2-2:30 மணிக்குள் என்னை குருவாயூரில் இறக்கி விட்டு விடுங்கள், நாளை மறுநாள் நான் அவனுடைய பிரபாவங்களை கூத்தம்பலத்திலே அமர்ந்து சொல்லிவிட்டு நாளை மறுநாள் என்னுடைய ஊருக்கு செல்லுகின்றேன் என்று பாகவத மூட்டைகளோடு அவர் அந்த வீரனுடைய பின்னால் சேனாதிபதி பின்னால் பேரி அமர்ந்தார். இமைக்கும் நேரத்திலே அந்த குருவாயூரானது வந்துவிட்டது. பூந்தானத்திற்கு ஏறி உட்கார்ந்ததுதான் தெரியும். அடுத்த க்ஷணம் பார்த்தால் குருவாயூரப்பனுடைய அந்த கர்ப்ப கிரகத்தினுடைய விமானமானது தெரிகின்றது. வந்தாகிவிட்டது, நீங்கள் இறங்கிக் கொள்ளலாம் என்று தெற்கு நடையிலே பூந்தானத்தை இறக்கிவிட்டார். நீங்கள் ஸ்நானம் செய்து குருவாயூரப்பனை தரிசனம் செய்யுங்கள், மாலை இந்த வழியாகத்தான் நான் திரும்பி வருவேன், போகும்போது உங்களை பத்திரமாக ஏற்றிக்கொண்டு உங்களுடைய ஊரிலே நான் கொண்டு சேர்த்து விட்டு செல்கிறேன் என்றாராம். அப்போது பூந்தானம் சொன்னார், என்னை இவ்வளவு நிர்பந்தமான சமயத்தில் காப்பாற்றிய உங்களுக்கு ஏதாவது ஒரு பரிசளிக்க வேண்டும், அதனால் நீங்கள் இதை தவறாமல் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எந்த மோதிரத்தை அரசன் தனக்கு முன்னால் அளித்தாரோ, எந்த ராஜமுத்திரை போட்ட மோதிரத்தை தான் அணிந்து கொண்டதால் தன்னுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டதோ அதை
தன்னை காப்பாற்றிய வீரனான சேனாதிபதிக்கு அளிக்க வேண்டும் என்ற பூந்தானத்தினுடைய சிந்தனை தோன்றியது. கையிலிருந்து கயற்றினார், அவரிடத்திலே அளித்தார். சேனாதிபதி சிரித்தாராம். எனக்கு எதற்கு இது? நான் ராஜ முத்திரையை போட்டுக் கொண்டுத்தான் நான் ராஜாவினுடைய ஆள் என்ற அடையாளம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. என்னை பார்ப்பவர்கள் அனைவருக்கும் நான் சேனாதிபதி என்று தெரியும். இது உங்களிடத்தில் இருந்தால் தான் உபயோகமாக இருக்கும். இது எனக்கு தேவையில்லை, நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்றார். பூந்தானம் விடவில்லை. என்னை காப்பாற்றிய உங்களுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும், தயவு செய்து நான் அளிப்பதை மறுக்காதீர்கள், வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்ல, வேண்டாத ஒரு சிந்தனையோடு பெரியவர் கூறினார்கள். அதை மறுக்கவும் முடியவில்லையே என்று இவர் யோசனை செய்யும் போது வலுக்கட்டாயமாக அவர் கையை இழுத்து விரலிலே பூந்தானம் இந்த மோதிரத்தை போட்டு விட்டார். சரி என்று அந்த மாங்காட்டு அச்சனான சேனாதிபதியும் கிளம்பி சென்றவுடன் நேரே நாராயண சரசிற்கு வந்து பூந்தானம் தன்னுடைய அந்த திருக்குளத்திலே ஸ்நானத்தை முடித்து பயபக்தியுடன், குருவாயூரப்பா, உன்னுடைய கருணையை என்னவென்று சொல்வது? நினைத்தவுடன் ஒரு வீரனை அனுப்பி என்னை காப்பாற்றினாயே என்று அந்த அதிகாலை 3 மணி வேளையிலே எப்போது கதவானது திறக்கப்படும், நடை திறந்தவுடன் ஓடி சென்று அந்த குருவாயூரப்பன் எதிரே நின்று கொண்டு அவனிடத்திலே நாம் நன்றியை செலுத்த வேண்டும். அவனை சோத்திரம் செய்து, உன்னுடைய வேகம் எங்கே கட்டுப்பட்டது? என்னை நீ காப்பாற்றவில்லையே, திரௌபதியைத்தான் காப்பாற்றுவாயா? கஜேந்திரனைத்தான் காப்பாற்றுவாயா? எங்களை போன்று பாடல மக்களை காப்பாற்றுவதற்காக நீ வரமாட்டாயா என்று கேட்டதற்கு பதிலளித்தானே என்று குருவாயூரப்பனுடைய கர்ப்ப கிரகத்திற்கு முன்னால் நின்றாராம். நின்று நிர்மால்ய தரிசனத்தில் அவனை தரிசித்த போது அங்கு உள்ளிருந்த நம்பூதிரி சந்தன பிரசாதத்தை எடுத்து வந்து இந்த பூந்தானத்திற்கு அளித்தார். அதை வாங்கிய பூந்தானத்திற்கு அதிர்ச்சி. ஏனென்றால் அந்த சந்தனத்திற்குள்ளே ஏதோ ஒரு புதிய பொருள் நெருடுவது போல இவர் கையிலே உணர்வு ஏற்பட்டது. குருவாயூர் கோயிலிலே உள்ளுக்குள் விளக்குகள் கிடையாது. அதனால் ஒரு சுற்று வந்து விளக்கு பிரகாசமாக ஏற்றி இருக்கக்கூடிய தூங்கா விளக்கிற்கு பக்கத்தில் சந்தனத்தை கலைந்து அது என்ன என்று பார்த்தால் பூந்தானத்திற்கு மேலும் அதிர்ச்சி. நேற்று இரவு அந்த சேனாதிபதிக்கு எந்த மோதிரத்தை அளித்தாரோ அதே மோதிரம் இந்த சந்தனத்தோடு வந்துள்ளது. நேரே வந்தார், நம்பூதிரி இடத்தில் கொடுத்தார். குருவாயூரப்பனுடைய ஒரு திருவாபரணம் நீங்கள் சந்தனத்தை கயட்டும் போது தானாகவே அதனுடன் வந்துவிட்டது. அப்பனுடைய பொருள் எனக்கு வேண்டாம், எடுத்துக்கொண்டு உள்ளேவே அணிந்து விடுங்கள் என்று அந்த பீடத்தில் வைத்தாராம். அப்போது நம்பூதிரி கூறினார், இன்று காலை நான் நிர்மாலய தரிசனத்திற்கு கிளம்பும் போது குருவாயூரப்பன் என்னுடைய கனவில் வந்தார். பூந்தானம் முதலில் வந்து நிற்பான். அவன் ஒரு மோதிரத்தை நான் சேனாதிபதி வேஷத்தோடு சென்று அவனை காப்பாற்றினேன். எனக்கு பரிசாக அளித்தான். அவன் குருவாயூரப்பன் தான் வந்திருக்கிறானா என்று புரிந்து கொள்ளவில்லை. சேனாதிபதி என்று நினைத்து அளித்தான். அந்த மோதிரம் எனக்கு தேவையில்லை, என் கையில் இருக்கின்றது. நிர்மாத்தியத்தில் நீங்கள் கதவை திறந்தால் நான் அணிந்து கொண்டிருப்பேன். அதை கயட்டி பூந்தானத்திடம் கொடுத்து விடுங்கள் என்று கூறினார். அது உங்களுக்கு சேர வேண்டிய வஸ்து என்று நம்பூதிரி கூறினாராம். பூந்தானம் உடன் செலுத்தது. ஸ்ருதி மதி மதுரே சுக்ரகே விக்ரகே தே. குருவாயூரப்பா, நான் என்னுடைய சொற்பொழிவில் பகவான் வருவாரா என்று சந்தேகமாக கேட்டதற்கு பகவான் கண்டிப்பாக பக்தனை காப்பாற்ற வருவார், இது சத்தியம் என்று நீங்கள் நிரூபித்து விட்டீர்கள் என்று நேரே கூத்தம்பலத்திற்கு வந்தார். சத்தியமான ஒரு பிரமாணம். பகவான் கண்டிப்பாக நாம் அழைத்தோமே, ஆனால் என்னுடைய பிரத்யக்ஷ தெய்வமான குருவாயூரப்பன் வருவார் என்று அந்த சொற்பொழிவை தான் மாற்றி முடித்தாராம். அதைத்தான் பட்டத்திரி கேரளாவிலே இந்த ஸ்லோகத்தை சொல்லும் போது அப்பன் சுக்ரக விக்கிரகம் ஆபத்திலே பின்னால் வருவார் என்று கூறிய இந்த ஒரு வைபவத்தோடு இந்த முதல் தசகத்தினுடைய 3வது ஸ்லோகத்தை பட்டத்திரி முடிக்கின்றார். 4வது ஸ்லோகத்தினுடைய ஆரம்பத்தோடு இந்த திருக்கோயிலிலே நாம் கண்டிராத ஒரு திவ்ய ஆனந்தமான ஒரு தரிசனத்தை நாம் பார்த்துக் கொண்டே நாளை கேட்கலாம்.